முதலமைச்சர் விஜய் தலைமையில் 1 மணி நேரமாக அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று வருகிறது. வெற்றி தமிழகம் என்ற பெயரில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் 1 மணி நேரமாக அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று வருகிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். இன்று காலை சரியாக 10 மணி அளவில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இந்த ஆட்சி அமைந்த பிறகு நடக்கக்கூடிய முதல் அமைச்சரவை கூட்டம், அதுவும் கூட்டணி ஆட்சியாக இருக்கக்கூடிய வகையில அமைந்திருக்கும் முதல் அமைச்சரவை கூட்டம், அந்த வகையில எந்த முக்கியத்துவம் பெறுகிறது? 1 மணி நேரமாக என்ன விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? கொள்கை ரீதியாக பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் வந்திருக்கின்றன. குறிப்பாக தலைமைச் செயலாளர், நிதித்துறை செயலாளர் சார்ந்த முக்கியமான விஷயங்களும் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதே போல 2009 எம்பியாக இருந்த 5 ஆண்டு அனுபவம் இருக்கக்கூடிய விஸ்வநாதன் தற்போது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறார். குறிப்பாக பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான பிரச்சனைகளும் அதேகும்பால் நீங்கள் அந்த விசுவல்ல பார்க்கலாம். வன்னியரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்கனவே அவர் சட்டமன்றத்திலே பேசினாரு, ஜோதிடரை அரசு ஆலோசகராக நியமிக்க கூடாது என்று வலுவாக வாதிட்டார். அதே போல முக்கியமான கருத்துக்களை அவர் வைக்கக்கூடியவர். அதே போல ராஜேஷ்குமாரும் அவர் அந்த படத்தில் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. விஸ்வநாதனும் இருக்கிறார். கூட்டணி மந்திரி சபையின் முதல் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பெருமைமிக்க தமிழக 100 ஆண்டு பழமை வாய்ந்த சட்டப்பேரவை வளாகத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைச்சரவை மண்டபத்தில் இந்த புகைப்படம் தற்போது முதல் முறையாக வந்திருக்கிறது நீங்க பார்க்க முடியுது. அதே போல முதலமைச்சரும் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கார். அதே போல தற்போது 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற அந்த விசுவல்ல பார்க்கலாம். நீங்க அந்த பல்வேறு விதமான காட்சிகளை அந்த அமைச்சர்கள் பேசக்கூடிய மூத்த அமைச்சர்கள் அமைச்சர்களுடைய அந்த சீனியாரிட்டி பிறகு அந்த சீனியாரிட்டி படி அவங்களுடைய அந்த இருக்கைகள் அமைக்கப்பட்டிருப்பதையும் நீங்க பார்க்க முடியும். அவர்களுக்கான அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு டாஸ்மாக் நிர்வாகத்தில் பல முக்கியமான மாற்றங்களை கொண்டு வருவதற்கான ஒரு அஜெண்டாவும், தொழில்துறையில் ஒரு முக்கியமான அதிகப்படியான முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பான ஒரு முக்கியமான விஷயமும், அதே போல எந்த துறையிலும் கரப்ஷன் இல்லாத ஒரு வெளிப்படையான நிர்வாகத்தை கொண்டு வருவதற்கான பல சீர்திருத்தங்களும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. தற்போது அதிகாரிகள் அனைவரும் வெளியில் சென்றுவிட்டு அமைச்சர்களுக்கு சில அறிவுரைகளை முதலமைச்சர் மற்றும் மூத்த அமைச்சர்கள் வழங்கி வருவதாகவும், குறிப்பாக சர்ச்சைகளில் சிக்க வேண்டாம் என்பன போன்ற பல்வேறு விதமான அறிவுறுத்தல்களும், அதே போல உங்களுடைய உதவியாளர்கள், குறிப்பாக அமைச்சருடைய உதவியாளர்களை கண்காணிக்கவும், அதே போல வெளிப்படையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்க வேண்டும் என்பன போன்ற ஆலோசனைகளை முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் வழங்கி வருவதாகவும் நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. தகவதி மின்சாரத்துறை சார்ந்த மக்களின் கோரிக்கை இருக்கிறது. விவசாயத்தில் பயிர்க்கடன் தள்ளுபடி, அது தொடர்பான அடுத்தடுத்த விமர்சனங்களும் கோரிக்கைகளும் இருக்கிறது. அது தொடர்பாகவும் பரிசீலிக்கப்படுகிறதா? இந்த அமைச்சரவை கூட்டத்தின் முடிவில் முக்கிய அறிவிப்புகள் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில் மகளிருக்கு 2500 ரூபாய் கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது குறித்தும் அதற்கான நிதி நிலைமை எந்த அளவுக்கு தேவைப்படும் என்பது குறித்தும், அதற்காகவே தற்போது இருக்கக்கூடிய 1000 ரூபாய்க்கு ஆண்டுக்கு 15000 கோடி ரூபாய் ஆகிறது. 2500 ரூபாய் என்று சொன்னால் அது 45000 கோடிக்கு மேல் செலவாகும். எனவே அதையெல்லாம் எப்படி செலவு எப்படி பார்ப்பது? அதே போல தமிழகத்துடைய நிதி நிலைமையை குறித்து ஒயிட் பேப்பர், வெள்ளை அறிக்கை வெளியிடுவதற்கும் தற்போது ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இந்த வெள்ளை அறிக்கையில் என்னெல்லாம் இடம்பெற வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அமைச்சரவை கூட்டத்தின் முடிவில் நாம் மீண்டும் பேசலாம். ரமேஷ், தற்போதைய உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.